அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களே, இந்த வருடம் துவக்கமே உங்களுக்கு அமர்க்கலமாக இருக்கிறது. மிக சிறப்பான வருடமாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்கப் போகிறது. இதனால் வரை நீங்கள் அனுபவித்து வந்திருந்த துன்பங்கள் ஒவ்வொன்றுமே மறைய ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எல்லா நன்மைகளையும் ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக பெற காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சதுர்த்த கேந்திரத்திலே அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் பஞ்சமத்துக்கு மாற காத்து கொண்டிருக்கிறார். பஞ்சமத்திலே அமர்ந்து சில நன்மைகளையும் பெற காத்து கொண்டிருக்கிறார். பஞ்சமத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகு பகவான், உச்சகதியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான், நீசகதி மாறுகின்ற புத பகவான் மிக சிறப்பான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் இடத்திலே மறைந்த சூரிய பகவானும் சில நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். சப்தமஸ்தானத்திலே இது நாள் வரை இருந்து உங்களை காப்பாற்றி வந்த குரு பகவான் இப்போது அஷ்டமத்திலே மறைகிறார். இந்த அஷ்டமத்திலே மறைந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளையும் தர காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை விழுகின்ற தனஸ்தானத்திலே தனுசு ராசியை பார்வையிடுகின்றபடியால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். மனமாகாத இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. குடும்பத்திலே நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றன. அங்கார பகவான் பாக்கியத்திலே நீச்சகதியிலே இருக்கிறார் என்றாலுமே கூட ஒரு சில நன்மைகளை அவரும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். வருட மத்தியம பாகத்திலே உங்களுக்கு புதிய வீடு மனை வாகன யோகத்தை செய்ய அங்கார பகவான் காத்து கொண்டிருக்கிறார். மேலும் லாபத்திலே இருக்கிற கேது பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி கொடுக்கிறார். கணவன் மனைவி என்பது மிகவும் சிறப்பான நிலை உங்கள் ராசிக்கு தென்படுகின்றது. ஒருவருக்கொருவர் புரிதல் மிக சிறப்பாக இருக்கின்றது. விட்டு கொடுத்து போவதும் மிக சிறப்பாக இருக்கின்றது. உற்றார் உறவினருடைய வருகை உங்கள் இல்லத்தை குதூகலப்படுத்தும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்கின்ற மகாமந்திரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொண்டு சேர்க்க அந்த மகாலட்சுமி தாயார் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பார்த்து சொல்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.